kisa kamalala pahaye kisa kamba 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 hey mariachi ekko mariachi kisale kripale lo avalla onna pola pathukko partner ave settukko wife kitta poye sollade denamo sanda kuda pottukko sari giri kettukko sonda mattum vittu tarade avalla onna pola pathukko partner ave settukko wife kitta poye sollade denamo sanda kuda pottukko sari giri kettukko sonda mattum vittu tarade ennarum friend pola enjoy irukka kannarum toda kandare mariachi chakko mariachi kisale tripale plipale lo savadika savadika tripa tripika savadika savadika yakka kabunka yakka mariachi etti mariachi konjam kisale ale ale yakka mariachi ella sariyachi love kutale ale ale kissa kissa kamale kissa kamale macha kamale savadika tripa tripika savadika yakka kabunka ಮಲ್ಲಿಗವಾಣದೆ ಅಂಬುಗಳೋ ಕಣ್ಮುಗಿ ತುಂಬುಗಳೋ ಅಂಬಿಳಿ ಕೂದಿನ ನಾಂಬುಗಳೋ ಮುಂಜಿರಿ ತುಂಬಿಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ನಿನ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ಕೆತ್ತುಂಗ ಮಂಡುಗಳೋ ಮುಗಿನ ತುಂಡುಗಳೋ ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி காலூர சும்போது ஒரு வாட்டி கட்ட முடி மிஸ்ஸப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் சீனா ஒரு வாட்டி போனா ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரமா வானா ஒரு வாட்டி பூவட்டா ஒரு வாட்டி பொட்டிட்டா ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்டா ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ಮಲ್ಲಿಗವಾಣದೆ ಅಂಬುಗಳೋ ಕಣ್ಮುಗಿ ತುಂಬುಗಳೋ ಅಂಬಿಳಿ ಕೂದಿನ ನಾಂಬುಗಳೋ ಮುಂಜಿರಿ ತುಂಬಿಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ನಿನ್ಮಣಿ ಚುಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ಕೆತ್ತುಂಗ ಮಂಡುಗಳೋ ಮುಗಿನ ತುಂಡುಗಳೋ வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்தை முந்தானையா தொடக்கும் நேரத்தில உன் ஈர சட்டைய கொடியில் காய பொடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில குந்தல் முடி அள்ளி கொண்ட போடையில தலகணியோட நீ சண்டை போடையில சும்மா நீ கொண்டவி எரிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ಮಲ್ಲಿಗವಾಣದೆ ಅಂಬುಗಳೋ ಅಂಬಿಳಿ ಕೂದಿನ ನಾಂಬುಗಳೋ ಮುಲ್ಲ ಮಲರ್ಮಣಿ ಚೆಂಡುಗಳೋ ತೆಂಟೆರೆ ಕೆತ್ತುಂಗ ಮಂಡುಗಳೋ நீ துண்டெடுத்து ஏன் தலைய துவட்டு நேரத்துல
பெசஞ்சு வாயில் ஊட்டும் நேரத்துல அந்த எச்சி வாயில எச்சி வச்சும் உச்சு கொட்டையில சரிஞ்ச மரப்படி சரி பண்ணு பொழுதுல ஒத்த சயனி ஒரு கை நீட்டையில கட்டினவனுக்கு வெக்கத்தை கட்டையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் போதையா எப்பா எப்பாப்பா கண்ணுக்குள்ள நீ செதி சொல்லன்பா சிக்க வைக்கும் ஆசையா வந்தாயப்பா தங்கத்தில் தான் தச்சுக்கும் ஏப்பா கொஞ்சம் தயங்காதப்பா கொஞ்சம் அடங்க வேணாம்பா ரொம்ப மயங்காதப்பா தப்பாப்பா தப்பாப்பா கொஞ்சம் பாட்டு கவலா கொஞ்சம் டான்ஸ் கவலா ரெண்டும் உனக்காகவே கவலா கவலா காவலையா நூ காவலி ரா 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 நூ காவலையா நூ காவலி ரா 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 ரா
வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? சிவராஜா. சிவராஜா. சரி, இன்னைக்கு உங்களோட பர்த்டேக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா, உங்களோட 75 பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக கணக்கு கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. கணக்கு வந்திருக்குது. சரியா, நீங்கள் எதிர்பார்க்காத ஆக்கள்லேருந்து வந்திருக்கலாம், ஒருவேளை எதிர்பார்க்குற ஆக்கள்லேருந்து வந்திருக்கலாம். சரி, அப்படி அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? உள்ளூரா வெளியூரா அப்படின்னு தரணுமா நாங்கள்? சரி, உள்ளூர்ல இருந்து யார் அனுப்புவாங்க? யாரா இருக்கலாம்? நீங்க தான் கேட்டீங்க உள்ளூரா வெளியூராண்டு. சரி, உள்ளூர்ல இருந்து அனுப்பியிருந்தா யாரா இருக்கும்? பிரியா. யார் அவங்க உங்களுக்கு? மகள். தம்பியாட்ட மகள். ஓகே, ஆனா அந்த பேர்ல வேற இல்லை. சரியா, வேற யாரா இருக்கும்? வேற யார் அனுப்பியிருப்பாங்க? வேற யாரா இருக்கலாம்? வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா? வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தால் டாக்டர் நேம் சிவராஜன். ஓகே, எங்க இருக்காங்க அவங்க? கனடாவில் இருக்காங்க. ஓகே, வேற எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ஓ, 3 பேர். மெட்டாக்களும் அனுப்பியிருக்கலாம் ஒருவேளை. அப்படி அனுப்பியிருந்தா மற்ற பிள்ளைகள பேர்? மற்ற பிள்ளைகள பேர்? ஓகே, சிவவாசன். சரி, 3 பேர். உங்களை சகோதரங்கள் சைடில் யாராவது அனுப்பியிருந்தா? வெளிநாடு என்றா யாரா இருக்கும்? உள்நாடுண்டா யாரா இருக்கும்? அப்படி என்றால் யாரா இருக்கலாம்? விஜயரத்னம். எங்கே இருக்கார் அவர்? ஜெர்மனில் இருக்கார். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா, அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா? அது நாங்கள் லாஸ்ட்டாக தான் சொல்லுவோம். சரியா, நீங்கள் தான் கெஸ் பண்ண போகிறீங்க. சரி, மேபி. சரி, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் அப்படியே பார்த்துருவோம். சரி, இதுக்குள்ள உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம்? மணி கூட இருக்கலாம். இல்லை, அதை விட ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்கு. செயினா இருக்கலாமா? இல்லாட்டி வேறு எதுவும் வந்துருக்கா தெரியல. நல்லா இருக்குமே. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? எஸ், நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஒன்றையும் காணலையா? ஓகே, என்ன வந்திருக்கு? நீங்க சொன்ன மாதிரி செயின் வந்திருக்கு. சரி, ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, சரி, உங்களுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் வந்திருக்குது. ஓகே, சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக இருக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி, ஓகே, உங்களுக்காக ஆசையாக அனுப்பியிருக்காங்க. சரியா, சரி, அதையும் அப்படியே வைப்போம். சரி, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா, இப்போ நீங்கள் யாரை எதிர்பார்க்குங்க? யாரை இருக்கலாம்னு நீங்கள் சொன்ன பேருக்குள்ள இருந்தும் வந்திருக்கலாம். வந்திருக்கலாம் ஒருவேளை. இங்கேயாவும் இருக்கலாம், வெளிநாடாகவும் இருக்கலாம். இங்கேருந்து ஒரு ஆளை யாரை எதிர்பார்க்குறீங்க? வெளிநாட்டிலேருந்து யாரை எதிர்பார்க்குறீங்க? சரி, யாரா இருக்கலாம்? இந்த பிளாக் ஜீப்பர். சரி, உள்நாட்டில் ஒரு ஆள், வெளிநாட்டில் ஒரு ஆள், யாரா இருக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்த்துட்டு அப்படியே பார்த்துருவோம். நீங்கள் தான் சொல்லணும், அவங்கள ஹெல்ப் கேட்கக்கூடாது. இல்லை, சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். சரியா, அதை வச்சு கெஸ் பண்ணுறீங்களான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சரி, இது என்னவா இருக்கலாம்?
மணிக்கு ஓடி கேட்குறேன். மணிக்கூடா? டிக் டிக்னு கேட்குதா? சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி உங்களுக்காக வாட்ச் வந்திருக்குது. சரியா சொன்னாங்க. ஓகே சரியா சொல்லிட்டீங்க. கெஸ் பண்ண முடியுதா எவ்வளோ கிஃப்டையும் வச்சு? சரி உங்களுக்காக கோல்ட் செயின், வாட்ச், ஃப்ரூட் பாஸ்கெட் இன்னும் 2 கிஃப்ட் இருக்குது. பட் அதில் யாருன்னு சொல்லி க்ளூ இருக்கலாம். ஓகேயா? அதுக்கு முதல் நீங்கள் எதிர்பார்க்குற அதில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த கிஃப்ட்களை தந்துட்டு சொல்ல போகிறேன். சரி வெளிநாள்லேருந்து ஒரு ஆளை சொல்லுங்கள், உள்நாள்லேருந்து ஒரு ஆளை சொல்லுங்கள். வெளிநாள்லேருந்து வந்திருந்தால் யாரை இருக்கலாம்? மகன் பேர் ஓகே அவராக இருக்கலாம். உள்நாடண்டா மகன் உள்நாள்லேருந்து பிரியான்னு எதிர்பார்க்குறீங்க. சரி உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளில் யாருன்னு சொல்லி இருக்கு, அதையும் பார்த்துருவோம். ஓகேயா? நோ சரி மகள். எந்த மகள்? ஒரு மகள். அவங்களோட பேர் பாபி. சரி அப்படியே திருப்பி காட்டுங்க பாப்போம். சரி நீங்களும் பேரப்பிள்ளை. சரி அதில் யார் யார் இருக்காங்க? மூன்று பிள்ளைகள். நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்கு. சரி ஓகே உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். அது வேறொரு ஆள் தந்திருக்கு. ஓகேயா? சரி ஓகே அடுத்த கிஃப்டை பார்ப்போம். சரி இதையும் அப்படியே வாங்கி ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி 75வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி உங்களோட ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் வந்திருக்குது. சரியா? சரி உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேயா? என்னுடைய தம்பியாட்ட மகளின் புருஷன் சேர்ந்து மகளும் அனுப்பியிருக்கிறோம். ஓகே சரி யாருன்னு சொல்லி தனித்தனியாக பார்ப்போம். சரி உங்களுக்காக மகள் அனுப்பினது வந்து கோல்ட் செயின் அனுப்பியிருக்காங்க. கோல்ட் செயின் அனுப்பினது வந்து உங்களோட மகள் போபிதா. அடுத்தது வந்து உங்களுக்காக வாட்சும் ஃப்ரூட் பாஸ்கெட்டும் அனுப்பினது வந்து மருமகன் கனடாலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதோட உங்களுக்காக ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பினதும் உங்களோட மகள். அடுத்து லாஸ்ட்டாக வந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அனுப்பினது வந்து பிரியா, அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே எதிர்பார்த்தீங்க உங்களோட ஃபேமிலிகிட்டேருந்து இப்படி ஒரு கிஃப்ட் வரும்னு சொல்லி. இப்படி சரி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? என்னுடைய 75வது பிறந்த நாளுக்கு எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் மகள் செய்வாங்க. அது கட்டாயம் ஏன் தான் எதிர்பார்க்கணுன்றால் இந்த முறை எனக்கு அந்த என்னுடைய பேர்த்துக்கு அங்கே வச்சு ஒன்றும் தெரியல. ஓகே சரியா? அப்போ நான் அவவே முழுமையாக எதிர்பார்த்தேன். இப்போ ஓகே உங்களை ஹாப்பியா இப்போ தெரியலன்றது இப்போ தான் எனக்கு விளங்குறது. மற்ற இந்த இது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி இந்த பிறந்தநாள் 75வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு சகல ஒழுங்குகளையும் செய்ய சொல்லி இங்கே என்னுடைய தம்பியாட்ட மகள்கிட்ட போட்டு கொடுத்து செய்தது என்னுடைய மகள். முழுமையாக அவள் நிறைவேற்றிருக்கிறா தம்பியாட்ட மகள் பிரியா. ஓகே மிகவும் சந்தோஷமாக இருக்கமா. தேங்க்ஸ். சரி பிடிச்ச கிஃப்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி உங்களோட ஃபேமிலி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே வெல்கம்.